வெல்கம் டு தபூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக மிக்சியில் 5 பல்லு பூண்டு, 2 பெரிய துண்டு இஞ்சி, 4 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா இலையை சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். குக்கரில் ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு நல்லா வாசனை கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் கிட்ட சோம்பு, பட்டை, மராத்தி மொக்கு, கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். இதுதான் பிரியாணிக்கு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். நான் இது கூட ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு புதினா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் சின்ன வெங்காயமும் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதையும் நல்லா வதக்குனதும் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அதனால் இப்போ இது கூட நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் அதெல்லாம் சேர்த்துருக்கேன். காயெல்லாம் சேர்த்ததும் இந்த மசாலா கூட நல்லா வதக்கிக்கிறோம். ஃபைனலாக இது கூட ஒரு 1/2 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டதும் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறோம். சால்ட்டு சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கிறோம். நான் இது கூட 30 மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் ரைஸ்க்கு 1 டம்ளர் கிட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் 3 கப் எடுத்துருக்கிறதுனால 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டதும் நம்ம ஃபைனலாக உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. சாதம் உதிரியாக வர்றதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.